நான் முதலமைச்சர் இருந்த பொழுது நானும் விவசாயி என்ற முறையில் அமெரிக்காவுக்கு போகும்போது அங்க பஃபலோ பால் பண்ணைக்கு போனேன். ஒரு பசு ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால் கொடுக்குது. ஒரு பசு ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால் கொடுக்குது. அங்க இருக்கின்ற அந்த நிபுணர்கள் அந்த பால் பண்ணையில் இருக்கிற அதிகாரிகளும் அழைத்து எங்க தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட பசு எங்களுடைய விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளி கொடுக்க வேண்டும், அதற்காக எங்களுக்கு தக்க உதவி வழங்க வேண்டும் என்று கேட்டேன். அவர் தான் சொன்னாங்க, நீங்க ஒரு மிகப்பெரிய கால்நடை பூங்கா ஆராய்ச்சி நிலையத்தை துவக்குங்க, நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம். இந்த தமிழ்நாட்டில் என்ன சீதோசன நிலை இருக்குதோ அந்த சீதோசன நிலைக்கு தக்கவாறு கலப்பின பசுக்களை உருவாக்கி நம்முடைய விவசாயிகள் கொடுத்தா சுமார் 40 லிட்டர் பால் ஒரு பசு கொடுக்கும். 40 லிட்டர் பால் கொடுக்கும். அத்தனையும் விலை இல்லாம கொடுக்கிறோம். விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளிக்கும் விலை இல்லாம கொடுப்போம். 2 பசு வளர்த்தினா போதும், குடும்பத்தை நாம அழகா காப்பாற்றலாம். அந்த திட்டத்தை கொண்டாந்து நான் இருக்கின்ற பொழுது கால்நடை மருத்துவக் கல்லூரி அந்த ஆராய்ச்சி நிலையத்தை துவக்கினேன். நீதி எல்லாம் கிடப்புல போட்டாங்க, அப்படியே கிடப்புல கிடக்குது. 1000 கோடியில் கட்டப்பட்ட கால்நடை பூங்காவை முடக்கின அரசு தேவையா?